Hi guys, welcome to our channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ஓகேவா. 5 செகண்ட்ஸ் டைமர் வச்சு சூப்பராக ஏர்ன் பண்ண போகிறோம் ஓகேவா. லைவ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ட்ரேட் பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறோம் ஓகேவா. 5 செகண்ட்ஸ் டைமரில் நம்ம பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ண போகிறோம். எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்குது. வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா. டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்டு கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஓகேவா. நான் உங்களை ஏன் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, ட்ரேடிங்கை பற்றி எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக ஓகேவா. ட்ரேடிங்கை பற்றி எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்காமலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேவா. வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடுவோம். நேரம் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க ஓகேவா. ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு வீடியோ புரியாது ஓகேவா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. கோடெக்ஸில் ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஓகேவா. ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு டைம் ஓகேவா. ஸ்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 5 செகண்ட்ஸ் டைமர் ஓகேவா. ஸ்விட்ச் டைம் கொடுத்து 5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஓகேவா. 5 செகண்ட்ஸ் வச்சுட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃப்ரேம் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது 1 மினிட் தான் ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது ஹரிசாண்டல் லைன் ஓகேவா. இது வந்து ஒரு மார்க்கு குறிக்கிறதுக்காக ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைனு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வச்சுக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா புரியும் நான் ஏன் அந்த இடத்துல வச்சேன்னு உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்கள். நான் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் வச்சுக்கிறேன் ஓகேவா. நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிவர்சல் ட்ரேடு தான் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் ஓகேவா. கைஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் வச்சுக்கிட்டோம் ஓகேவா. இந்த ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ வச்சிடறேன்னு சொல்கிறேன் ஓகேவா. வெயிட் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. லைவ் அக்கௌண்ட்டில் 3 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன். $400 வச்சுட்டேன். ஏன் ப்ரோ அந்த ப்ளூ லைனை வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க நீங்கள் சில பேர். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டவுட் இருக்கும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. நான் அந்த விக்கில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே அசட்ஸில் அந்த கேண்டலோட விக்கு ஓகேவா. பெருசாக இருக்கணும் விக்கு. பார்த்தோன்னே உங்களுக்கு அது தெரியும். ரிஜெக்ஷன் ஆகி அந்த விக்கு பெருசாக விக் வந்து கொஞ்சம் சின்னதாக முடிஞ்சிருக்கணும் ஓகேவா. அவ்வளோ தூரம் போயிட்டு கீழே இறங்கி வந்துருக்கணும் ஓகேவா. அதனால் அந்த விக்கு உங்களுக்கு தெரியும் ஓகேவா. அசட்ஸை மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஹரிசாண்டல் லைன் எடுத்துகிட்டு பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் ஓகே. பெரிய விக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். மேலேயும் இருக்கும் கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கணும் ஓகேவா. கொஞ்சம் பெரிய விக்கா. அவ்வளோ தூரம் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு வர மாதிரி ஓகேவா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைனில் நான் மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஓகேவா. மேலே உள்ள ப்ளூ லைனில் கேண்டில்ஸ் டச் ஆனால் டவுன் ட்ரேடு, கீழே உள்ள ப்ளூ லைனில் கேண்டில் டச் ஆனால் அப் ட்ரேடு ஓகே. இது வந்து ரிவர்சல் ட்ரேடு. பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரியாது நான் என்ன சொல்ல வரேன்னு ஓகேவா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் ஓகேவா. எப்படி நான் ஒரு 5-6 டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சொல்லிவிடுவேன் ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா வேறு அசட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும் ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள். இந்த அசட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விக்கு இல்லை ஓகேவா. நான் பார்க்குறேன் மைக்ரோசாஃப்ட்டில் இருந்துச்சு, அதனால் நான் வச்சுட்டேன் ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள். இன்டெல்லில் பார்ப்போம். இன்டெல்லில் இருந்தால் நம்ம வச்சுருவோம் ஓகேவா. ஓகே பார்த்தீங்கன்னா இன்டெல்லில் இப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு க்ரீன் கேண்டலோட விக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹரிசாண்டல் லைன் எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா வச்சுப்போம் ஓகேவா. அதே க்ரீன் கேண்டலில் கீழேயும் பார்த்தீங்கன்னா விக் இருக்கும் ஓகேவா. 2 சைடுமே ரிஜெக்ஷன் ஆகி வந்திருக்கு. அதனால் நம்ம ஒரே கேண்டலில் 2 இதுவும் வச்சுக்கலாம் ஓகேவா. மேலேயும் வச்சுட்டேன் கீழேயும் பார்த்தீங்கன்னா அதே க்ரீன் கேண்டலில் கீழே இருக்கும் ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. ஓகே கைஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் வச்சுட்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்நேரம் புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா. சம் மெம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா புரியாது ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அசட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு விக்கு தெரியணும் ஓகேவா. அந்த விக்கு எப்படி இருக்குன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்துடணும் ஓகேவா. ஸ்மால் பாடியாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு ரிஜெக்ஷனில் பட்டு தான் அந்த மாதிரி வரும் ஓகேவா. அந்த இடத்துல சப்போர்ட் அது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா வரும் ஓகேவா. அதை மார்க் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹரிசாண்டல் லைன் எடுத்து அந்த ரிஜெக்ஷனை கண்டுபிடிச்சி நான் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறோம் ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள். அந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை டச் ஆனிச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுத்துலாம் ஓகே. டச் ஆனிச்சு. கொஞ்சம் மேலேயே கொஞ்சம் லேட்டாக எடுத்துட்டேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ராஃபிட் வருதான்னு பார்ப்போமா. கரெக்டாக எடுக்கணும். ஓகே. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
டோஜி ஆகி நம்மளுக்கு ரீஃபண்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ டோஜி ஆகலாம், நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, திருப்பியும் இந்த கேண்டில் டச் ஆகும்போது திருப்பியும் பார்த்தீங்கன்னா அப்டேட் போடுவோம். ஓகேவா, ஸோ ஓகே டச் ஆகிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த தடவை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா மேலேயும் போயிடுச்சு. ஓகேவா, ஸோ இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, ஸோ அந்த லைனை பட்டவொடனே மேலே போகும். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. ஓகேவா, ஸோ ப்ரோ ஒரே கேண்டில் சும்மா டச் ஆகி மேலே போயிட்டு இருக்கு, அதுலேயே நிறைய ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ ஒரு இதுக்கு ஒரு ரிஜெக்ஷனில் ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும். ஸோ ஓகேவா, ஸோ அந்த ட்ரேட் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா விட்டுருணும். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹரிசாண்டல் லைனை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ அந்த ரிஜெக்ஷனை தாண்டி கீழே கேண்டில்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஒரு விக் இருக்குது, மேலேயும் பார்த்தீங்கன்னா விக் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கீழே பட்டோன்னே அந்த கீழே உள்ள லைனை பட்டோன்னே பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் சார்ட் ஓகே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். அந்த பச்சை லைனை தொட்டால் நம்ம பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டுடலாம். ஓகேவா, ஸோ ஏன்னா ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேண்டிலாவது படுதான்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ அந்த பச்சை லைனை பட்ட உடனே நம்ம டவுன் ட்ரேட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ பச்சை லைனை பட்டுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம உடனே பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு. பார்த்தீங்களா, ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி. நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு $5,000 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டெலிகிராம்லேயும் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே ஒரு ரிஜெக்ஷன் ஆகி ஒரு பெரிய விக்காக தெரியும். ஓகேவா, மேலேயும் ஒரு விக் இருக்கணும், கீழேயும் ஒரு விக் இருக்கணும். ஓகேவா, ஸோ அந்த விக் இருக்கிற இடத்துல நீங்கள் ஹரிசாண்டல் லைனை எடுத்து போய் வைக்கணும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ், ட்ரேட் எடுத்துக்கணும். ஸோ ஓகே டச் ஆகிடுச்சு, ஒரு அப்ட்ரேட் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய அந்த லைனை தொட்டோடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே போச்சு. பார்த்தீங்களா, ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் டவுனில் இருந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா மேலே போச்சு. பார்த்தீங்களா, ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி அக்யூரசி. நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. சார்ட் ஓப்பன் பண்ணோன்னா நல்லா பெருசாக ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்துருக்கணும். ஸோ பெரிய விக்காக இருக்கணும். ஓகேவா, ஸோ மேலே ஒரு விக் இருக்கணும், கீழேயும் ஒரு விக் இருக்கணும். ஓகேவா, ஸோ ஒரே கேண்டிலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ அதனால் மேலே உள்ள விக்கில் போய் ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்து வச்சுட்டு கீழே உள்ள விக்கில் போய் ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்து வச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைனை எடுத்து வச்சுட்டு மேலே உள்ள ஹரிசாண்டல் லைனில் ஏதாவது ஒரு கேண்டில் பட்டா நீங்கள் டவுன் ட்ரேடும், கீழே உள்ள ஹரிசாண்டல் லைனில் ஏதாவது கேண்டில் பட்டா நீங்கள் ஒரு அப் ட்ரேடும் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் நான் அப் ட்ரேடும் எடுத்து காமிச்சிருக்கேன், டவுன் ட்ரேடும் எடுத்து காமிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ நான் இப்போ சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ நம்ம தொடர்ந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ். ஸோ இதுக்காகவே ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம் ப்ரோன்னு சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.